சென்னை நாடார் மகாஜன மகளிர் சங்கம் சார்பாக சென்னையில் எங்களோட பகுதியில் இன்று 123வது காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிறைய மாணவ மாணவிகள் எங்களது உறுப்பினர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சென்னை நாடார் மகாஜன சங்கம் விருதுநகர் அமைப்பிலிருந்து நம்ம திரு கரிக்குல்ராஜ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இன்று தமிழ்நாடு முழுவதுமே எல்லாம் இந்தியா முழுவதுமே பெருந்தலைவர் எங்கெல்லாம் அறியப்பட்டிருக்கிறாரோ அங்கெல்லாம் இன்று காமராஜர் விழா நடந்து கொண்டு இருக்கிறது. அதுவும் குறிப்பாக விருதுநகரில் 2 நாளாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி அப்படின்னா, லட்ச தீபம் ஏற்றி மீண்டும் பிறந்து வா காமராஜா என்று ஒரு ஒரு வரியை உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருக்குது. நம்ம காமராஜர் அவர்களை திருப்பி இன்னும் பிறந்து வரணும்னு சொல்லி மக்கள்லாம் விரும்புகிறாங்கங்கிறத இது காட்டுது. எப்படிப்பட்ட தலைவருங்கிறதையும் காமராஜரை பற்றி நம்ம இந்த ஒரு வரியிலே நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளையும் நாடார் சமுதாயத்தில் உள்ள தலைவர்களையும் கனெக்ட் பண்ணும்போது பார்க்கும்போது நம்மளுடைய பெருந்தலைவர் அந்த காலத்திலே எல்லா விஷயங்களும் செய்துட்டு போயிருக்காருங்கிறது எல்லாருமே முன்னுதாரணமாக எல்லா அரசியல்வாதிகளுமே காமராஜர் அவர்களை எடுத்து உரைக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, கல்வி வளர்ச்சினாலும் கூட இதுக்காகத்தான் அவருக்கு பேர் வச்சாங்க. நிறைய நம்ம படிக்காத பிள்ளைகளெல்லாம் ஆடு மாடு மேய்ச்சி வீட்டில் இருக்காங்க. இந்த பிள்ளைங்க படித்தாதான் தமிழ்நாட்டுக்கும் பெற்றவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வரும், நாட்டுக்கு ஒரு நல்லது அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலேயே மதிய உணவு திட்டம் கொண்டு அவர் காமராஜர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் அவ்வளோ பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ எங்கெங்கே சுற்றிக்கிட்டு இருந்த பிள்ளைங்கள்லாம் படிப்பதற்கு மதிய உணவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காகவே பள்ளியில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு நாடார் சமுதாயத்தில் எத்தனையோ பள்ளிகள் இருக்குது. யார் பார்த்தீங்கன்னா நாடார் சமுதாயத்தில் ஒற்றுமையாக ஒரு சங்கம் அமைச்சிருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு கல்லூரி ஒரு பள்ளி அப்படின்னு ஆரம்பித்து தான் அவங்களுடைய சமுதாய இதையே செய்கிறாங்க, அமைப்பையே செஞ்சுட்டு வராங்க. ஸோ இந்த கல்வி வளர்ச்சி நாளுக்கு ஒரு முன்னோடியான அவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள்ங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கும் அந்த காலத்திலேயே அவர் அணை கட்டுதல், தண்ணீர் பிரச்சனை, அப்புறம் அரசியல் தீர்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் படிக்காதவர் ஆனால் சாதாரணமாக சொல்லுவார், இதை செய்யுங்கண்ணே, அப்படி பண்ணுங்கண்ணே அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையிலே அவர் வழிகாட்டுவார். அதை அந்த காலத்தில் ஏற்றுக்கொண்டாங்க. நம்ம இந்திய அரசியலில் நம்ம இவங்க காமராஜருடைய சொல்ல கேட்டு நேருலேருந்து நடந்திருக்காங்க. அதுக்கு நிறைய வரலாற்று சான்றுகள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவருங்கிறதுல நாங்களும் எங்கள் மகளிர் சங்கமும் பெருமைப்படுகிறோம். அவருடைய புகழ் இன்னும் ஓங்க வேண்டும். அவருடைய வழிகாட்டுதலை எல்லாரும் இன்னும் பின்பற்ற வேண்டும். இந்த கல்வி வளர்ச்சி நாள்ங்கிறத இன்னும் இமயம் அளவு தொட வேண்டும். சிறந்து வழங்கி இன்னும் நம்ம சமுதாய மக்கள் தலைவரை என்றென்றும் மறக்காமல் அவர் வீட்டில் தெய்வமாக வைத்து போற்றி தன் குழந்தைகளை நல்வழி காட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் எங்கள் மகளிர் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய மகளிர் சங்கம் சார்பாகவும் நாங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். இது 15வது வருடம் எங்கள் சங்கத்திலிருந்து சீரும் சிறப்புமாக ஒவ்வொரு நிகழ்ச்சி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளும் கூட. சிறப்பு அழைப்பாளர்களாக திருமதி பாரதி அவர்கள் அக்குபங்க்சர் டாக்டர். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு இன்று சிறப்பு அழைப்பராக 2 பேரை அழைத்திருக்கிறோம். முதலாவதாக திருமதி பாரதி அவர்கள். அவங்க அக்குபங்க்சர் டாக்டர். அவங்க நம்ம பகுதியில் கொஞ்சம் பிரசித்தமான டாக்டர். அவங்க 8 வருஷமாக அவங்களுடைய இதை பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க. நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நிறைய பேர் அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு குணமானது நானும் கண்கூட கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். இப்போ அதே மாதிரி அந்த வரிசையில் திரு சாம்பமூர்த்தி அவர்கள், அவங்க முன்னாள் கல்லூரி பேராசிரியர், தியாகராய காலேஜில் வேலை பார்த்தவர். இவன் அட்வொகேட்டாகவும் இருக்காங்க. எங்களுடைய சமூகத்துக்கும் அதாவது நாடார் சங்கத்துக்கும் அவங்க நிறைய ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு இடம் கொடுத்து உதவி பண்ணுறாங்க. அவர் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு தவறாமல் அவர் வருகிறார். எங்களுடைய சிறந்த ஆசான் என்று கூட நான் சொல்லுவேன் அவரை. ஸோ எங்களுடைய நிகழ்ச்சி இன்னைக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் இவங்க 2 பேராலையும் எங்களோட உறுப்பினர்கள் அனைவருடைய ஒத்துழைப்பாலையும் பொதுமக்கள் மாணவர்கள் மாணவிகளுடைய ஒத்துழைப்பாலும் இன்னைக்கு சீரும் சிறப்பாக நடைபெற்றது. நன்றி, வணக்கம்.